ஸோ மாடல் 3ல வந்து 3 கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டீம், வெட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு வந்து என்ட்ரோபி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். ப்ளஸ் ஸ்டீம் டேபிள்லேருந்து எப்படி ரீடிங் எடுக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மாடலில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ calculate the internal energy of 1 kilogram of steam at a pressure of 10 bar when the condition of steam is wet and dryness fraction 0.85. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 கண்டிஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1 கிலோகிராம். ஸோ அண்டு ஸ்டீம் அட் ஏ ப்ரெஷர் ஆஃப் 10 பார், ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க, பி வந்து 10 பார். ஸோ ப்ரெஷர் டேபிளில் வந்து நம்ம ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். when the condition of steam is wet and dryness fraction, எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து 0.85, வெட் ஸ்டீமுக்கு வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து 0.85. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் வந்து ட்ரை அண்ட் சேச்சுரேட்டட் ஸ்டீமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். மூணாவது கண்டிஷன் சூப்பர் ஹீட்டட், தி டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் பீயிங் 50 டிகிரி செல்சியஸ். ஸோ 50 டிகிரி செல்சியஸ்ங்கிறது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமோட டெம்பரேச்சர் கிடையாது, டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். ஸோ டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டுங்கிறது டிஎஸ்யூபி மைனஸ் டிஎஸ். சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கும் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டெம்பரேச்சருக்கும் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமோட டெம்பரேச்சருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட், அது வந்து 50 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து சம்மில் வந்து நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிஎஸ்யூபி மைனஸ் டிஎஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி செல்சியஸ். இதை வந்து கெல்வினா கன்வெர்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதுக்கடுத்து தி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் இஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் 2.26 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். சிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2.26 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ டு கால்குலேட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். 3 ஸ்டீமுக்கு, வெட் ஸ்டீம் யூ வெட், ட்ரை ஸ்டீமுக்கு யூஜி, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு யூஎஸ்யூபி. ஸோ 3 கண்டிஷனுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா டேபிளில் இன்டர்னல் எனர்ஜி வந்து 3 கண்டிஷனுக்கு என்ன சொல்லி பார்க்கணும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி வெட் ஸ்டீமுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஹச் வெட்டு மைனஸ் டபிள்யூ வெட். ஹச் வெட்டுங்கிறது என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீம். ஸோ என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீமுக்கு வந்து இங்கே இருக்குது. என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீமுக்கு வந்து ஹச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச்எஃப்ஜி. ஸோ ஸ்டீம் டேபிளில் இருந்து 10 பாருக்கு வந்து நம்ம ஹச்எஃப்ஜி வேல்யூ வந்து எடுக்கணும். எக்ஸ் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் சம்மிலே வந்து கொடுத்துருந்தாங்க, எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0.85. ரைட். ஸோ ஹச் வெட் வந்து கிடச்சிரும் மைனஸ் டபிள்யூ வெட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன். வெட் ஸ்டீமுக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அதோட ஃபார்முலா வந்து 100 இன்ட்டு பி, பி வந்து ப்ரெஷர் 10 பார் வந்து கொடுத்துருந்தாங்க, இன்ட்டு பி வெட், ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வெட் ஸ்டீம். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து இருக்குது ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வெட் ஸ்டீம் வந்து எக்ஸ் இன்ட்டு விஜி, எக்ஸ் இன்ட்டு விஜி. எக்ஸ் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க சம்மில், விஜி வந்து ஸ்டீம் டேபிள் வந்து எடுக்கணும், 10 பாருக்கு வந்து எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் மொதல் வந்து என்தால்பி கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம், டபிள்யூ வெட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மித்த எல்லாத்துக்கும் ட்ரை ஸ்டீமுக்கும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஹச்ஜி கண்டுபிடிக்கணும், பிஜி கண்டுபிடிச்சி அதை வந்து இங்கே டபிள்யூஜி அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து 10 பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பாரில் வந்து நமக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கிடணும். ஃப்ரம் ஸ்டீம் டேபிள் அட் ப்ரெஷர் 10 பார். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் டேபிள் எடுத்துக்கிட்டேன். 10 பாரில் எனக்கு வந்து டி 179.9 டிகிரி செல்சியஸ் டிஎஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி வந்து தேவைப்படும். 10 பாருக்கு வந்து 0.19430 பிஜி வந்து தேவைப்படும், மீட்டர் கியூப் பர் கிலோகிராம். ஸோ அதுக்கடுத்து ஹச்எஃப் தேவைப்படும் 762.6, ஹச்எஃப்ஜி தேவைப்படும், ஹச்ஜி தேவைப்படும். ஸோ இந்த என்ட்ரோபி வந்து தேவைப்படாது, என்ட்ரோபி சம்மந்தம் எதுவுமே அவங்க கேட்கல, தேவைப்படாது. ஸோ பிஜி ஹச்எஃப் ஹச்எஃப்ஜி ஹச்ஜி ப்ளஸ் வந்து டிஎஸ் வேல்யூ வந்து எடுத்து எழுதிக்கிடணும். ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெட் ஸ்டீமுக்கு வந்து என்தால்பி கண்டுபிடிப்போம். ஹச் வெட் இஸ் ஈக்குவல் டு ஹச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச்எஃப்ஜி. ஸோ ஹச்எஃபோட வேல்யூ வந்து நம்ம ஸ்டீம் டேபிள் இப்போ தான் எடுத்து எழுதணும், 762.6. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எக்ஸ் வந்து 0.85 எக்ஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஹச்எஃப்ஜி வேல்யூ வந்து ஸ்டீம் டேபிள் வந்து எடுத்து எழுதணும் 2013.6. சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஹச் வெட்டு வந்து கிடச்சிரும், என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீம். ஸோ அடுத்து வந்து ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் வெட் ஸ்டீமுக்கு வந்து கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா வந்து 100 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு விஜின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸ் இன்ட்டு விஜி இல்லை அப்படின்னா வி வெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். ஸோ ஃபார்முலாவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வி வெட்டு தான் இருக்கும், பி வெட்டு
எக்ஸ்டர்னல் ஒர்க் எவாபரேஷனில் வி வெட்டு தான் இருக்கும். வி வெட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு விஜி. அதான் இங்கே நான் அவங்க டேரெக்டாக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 100 பி வந்து ப்ரெஷர் 10 பார் 10 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. எக்ஸ் வந்து 0.85. ஸோ அதுக்கடுத்து வந்து விஜி வந்து நம்ம ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்து எழுதணும். 10 பாருக்கு 0.19461 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா டபிள்யூ வெட்டு வந்து கிடச்சிரும் 165.41 கிலோஜூல் பர் கிலோகிராம். கிலோஜூல் பர் கிலோகிராம் இங்கே வந்து 1 கிலோகிராம்னால அப்படியே எடுத்துக்கிடுறோம் கிலோஜூல் பர் கிலோகிராம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து யூ வெட்டுக்கு ஹச் வெட் மைனஸ் டபிள்யூ வெட். ஸோ ஹச் வெட்டோட வேல்யூ வந்து இந்த இருக்குது 2474.16. டபிள்யூ வெட்டுக்குரிய இது வந்து 165.41. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் வெட் ஸ்டீம் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்டீம். ஃபார் ட்ரை ஸ்டீம், ட்ரை ஸ்டீமுக்கு வந்து என்தால்பி என்ன அப்படின்னா ஹச்ஜி. டேரெக்டாக நம்ம ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்து எழுதுனோம்ல ஹச்ஜி 2776.2. அது தூக்கி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஹச்ஜி வந்து கிடச்சிரும். ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் டபிள்யூஜி. டபிள்யூஜி வந்து வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் ட்ரை ஸ்டீமுக்கு வந்து இருக்குல்ல 100 இன்ட்டு பி இன்ட்டு விஜி. 100 இன்ட்டு பி இன்ட்டு விஜி. பி வந்து தெரியும் 10 பார், பிங்கிறது ப்ரெஷர். ஸோ விஜியோட வேல்யூ வந்து ஸ்டீம் டேபிள் வந்து எடுத்து எழுதுனது 0.19461. அதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டபிள்யூஜி வந்து கிடச்சிரும் 194.61 கிலோஜூல் பர் கிலோகிராம். இன்டர்னல் எனர்ஜி வந்து ஹச்ஜி மைனஸ் டபிள்யூஜி, அதாவது என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்டீம் மைனஸ் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் ஃபார் ட்ரை ஸ்டீம். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும் 2776.2 மைனஸ் 194.61 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து ட்ரை ஸ்டீம் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். ஸோ இது அதே மாதிரி தான். முதல் வந்து என்தால்பி கண்டுபிடிக்கணும். என்தால்பி HSUP is equal to Hg plus CPS TSUP minus TS. Hg வந்து நமக்கு வந்து தெரியும் ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்து எழுதுனதான் 2776.2 கிலோஜூல் பர் கிலோகிராம். சிபிஎஸ் வந்து சம்மில் கொடுத்துருந்தாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம், அதான் சிபிஎஸ் 2.26. சிபிஎஸோட வேல்யூ வந்து 2.26. அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிஎஸ்யூபி மைனஸ் டிஎஸ், அது வந்து டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்னு கொடுத்துருந்தாங்களா 50 டிகிரி செல்சியஸ், அதான் டிஎஸ்யூபி மைனஸ் டிஎஸ்ங்கிறது 50 டிகிரி செல்சியஸ். அதை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹச்சிஜியோட வேல்யூ வந்து 2776.2 ப்ளஸ் சிபிஎஸோட வேல்யூ வந்து 2.26 இன்ட்டு டிஎஸ்யூபி மைனஸ் டிஎஸ்க்கு 50 டிகிரி செல்சியஸ். அதை கெல்வினா மாற்ற தேவையில்லை. நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹச்எஸ்யூபி என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்முலா வந்து 100 இன்ட்டு பி ப்ரெஷர் இன்ட்டு பிஎஸ்யூபி வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். வால்யூம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்கு வந்து இந்த இருக்குது ஃபார்முலா பிஜி இன்ட்டு டிஎஸ்யூபி டிவைடட் பை டிஎஸ். டிஎஸ்யூபிங்கிறது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து நம்ம ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்துக்கிட்டோம் 179.9. அதை வந்து கெல்வினா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கெல்வினா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து டிஎஸ்யூபி மைனஸ் டிஎஸ் வந்து 50 சொல்லி தெரியும். ஸோ இப்போ டிஎஸ்யூபி மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 50 வந்து அங்கிட்டு போய்க்கிடும். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் வந்து 229.9 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது. கெல்வினா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா +273. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். ஸோ பிஜி இன்ட்டு டிஎஸ்யூபி டிவைட் பை டிஎஸ். பிஜிங்கிறது நம்ம ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்தது தான் 0.19461 விஜி வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிஎஸ்யூபி டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் வந்து 502.9 கெல்வின். டிஎஸ்ங்கிறது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், அது வந்து கெல்வினில் சப்ஸ்டிட் பண்ணோம் 452.9 கெல்வின். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் வந்து கிடச்சிரும். இது எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறதுக்காக ஒர்க் ஆஃப் எவாபரேஷனுக்கு. ஸோ 100 இன்ட்டு பி இன்ட்டு விஎஸ்யூபி. விஎஸ்யூபி வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0.2161. அது வந்து டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வந்து 10 பார் போட்டிங்க அப்படின்னா டபிள்யூஎஸ்யூபி ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் வந்து சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி வந்து ஹச்எஸ்யூபி என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் மைனஸ் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் ஃபார் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சோம்ல 2889.2 கிலோஜூல் பர் கிலோகிராம் மைனஸ் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் 216.1 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியா சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்கு வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் சம்மு வந்து கேட்பாங்க. மெயினாக வந்து ஃபார்முலா டேபிள், அதுபோல் வந்து ஸ்டீம் டேபிளில் எப்படி நம்ம ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு சம்மு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து.